பூட்டி சாவி எங்க இருக்கு 10 நாள் பாடாட்டி வருவேன். அது வரைக்கும் எங்க அம்மால எங்க அக்கால கம்முனு அச்சு வழியா தான் உள்ள இருக்கும். என்னடா இவன் சொல்றது? நான் ஊர்ல காரியம் போய் மாட்டாங்கன்னா ஆளு ரைட்டு இல்லையா வேலைக்கு ஆகாது. கூட ஆர்வம் ஒரு குட்டியாவது போடுவாரு. நான் கூட பார்ப்பேன். ஐயா சாமி நான் கும்பிட வேண்டியதான். கும்பலா சேர்ந்து பொங்கல் வைக்க வேண்டியதான். அது மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன். சரி என்னால கொடுக்க முடியல. சரிதான். எங்க வீட்டுல சொன்னா நம்மகிட்ட தான் ஒரு மாடு ஒரே ஒரு மாடு பசு மாடு தான் இருக்குது. என்ன சரி அத வித்து அந்த கட்டை குத்துறாங்க. ஏன் லோல் பாட்டு நடக்கணும்? நம்ம கிட்ட தான் பொருள் இருக்குதே, வித்து குடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்ன போது உன் மன சொல்லுவாளா? என் பொண்டாட்டி பொருள் எங்க தாய்கள் நாட்டுமே போற துட்டு எது இந்த துட்டு பார்த்து கேட்காது கூட மாட்டாங்க. கூட்டுக்குறவங்க கேட்க தேவையில்ல. நீ ஆத்து கூத்தியா எப்படி 8000 கேட்க தேவையில்ல. கேட்க மாட்டாங்களா? கேட்டாங்க வண்டி வாங்கிக்கிறாரு மீறி பேர் தூங்குறோம். இல்ல ஒரு நாள் கேட்டாங்க, என்னையா ஒரு ஆளுக்கு 8000 சம்பளம் கேட்டாங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாம் 800 பார்த்தா எனக்கு மட்டும் தான் 8000 என்ன அப்படின்னாங்க. 2 வேஷம் 3 வேஷம் ஆடினா உடம்பு தாங்கல கொடுத்தாங்க வாங்கியான்ட்டு. பாவம் பரவாயில்ல ஆடின்னு தான் வாங்கியாந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் சாப்பிடுங்க. எங்க பொண்ணு சொன்ன பாரு மாட்டு வித்து கடை கொடுத்துருங்க. ஆமா இது நல்ல ஐடியா தான். என்ன அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டை புடிச்சுன்னு கவுத்து ஓட்டின்னு சந்தை மாட்டை விட்டு கைத்து ஓட்டி புடிச்சிங்கன்னா ஏத்தியோ ஒண்ணு ஓட்டிமானா. ஓ மாட்டை ஓட்டி முட்டா வித்து போடலாம். நம்ம ஊர்ல இருந்து வயது 8 கிலோமீட்டர் தானே திருவாரூர் சந்தை. அங்க ஓடி போய் காலையில 6 மணிக்கு மாட்டை நிறுத்தின பையன் எல்லா மாட்டையும் வாங்குறான். என் மாடு என்ன வரான் பாத்துக்காம போயிடறான். ஒரு 100 பேருக்கு பாத்து போடுறான். மாட்டு பாக்கத்தோட சரி என்னடா இது புடிச்ச கயிறு புடிச்சு போயிட்டா இருக்கிறான். எவனா வந்து மாடு வர மாட்டான். ஒரு கையில கூட இதை பார்த்து சீந்த மாட்டானா அப்படின்னு யோசனை பண்ணா என்ன விஷயம் கேளு. என் மாட்டுக்கு மேல தோல் தான் இருக்குது, கறி இல்ல. நம்மள மாதிரி வெறும் எலும்பு நடப்பாத மாரி நிக்குது. நிக்கல சப்ப மாடாச்சு. சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் பிடிச்சிக்கிறேன். ஒரு பையன் கூட கேட்கல. சரி டக்குன்னு ஓட்டின்னு போனேன். எங்க சகலபாடிய எதிர்க்க வரான். யாரு? எங்க சகலபாடி. எங்க சகலபாடி எங்க சித்தப்பா வராரு. இல்ல சகலபாடி மாமியார் மாமனார் தான் கேள்விப்பட்டேன். அதே எப்படி சித்தப்பா ஆனாரு? எங்க சகலபாடி சித்தப்பா வராரு. அப்படியா? சரிதான். என்னப்பா மாடு ஓட்டி போனே என்ன ஆச்சுனாரு? தெரியல மாமா நான் பாடின்னு பேசிங்க யாவன கிட்ட வர மாட்டேன். ஏன்டா உங்க சகலபாடிக்கு சித்தப்பா உனக்கு எப்படி மாமா ஆவான்? ஐயோ அதான் எங்க அண்ணா அவங்க பொண்ணை இட்டு போய் திருவாண்டத்துல கொடுத்தன மாட்டேன். நியாயம் தான் விடு. ஐயோ அதெல்லாம் ஏன்டா சொல்றேன்? வீட்டு வந்துட்டு மொத்தத்தையும் விட்டு பாரு. உனக்கு அறிவில்லாதா ஓத்தா தேவடா பையன் யாரு கேக்குறா? அந்த ஆளு உன்ன கேக்குறாரு. நீ ஊரா போய் கூத்தாரு சாரா குடிக்கிற வந்து பத்து தூங்குறா. மாடு என்ன ஆச்சு ஏதாச்சும் கவச்சு தீனி போட்டா ஓத்தாது மாதிரி இருக்க மாடா. வரானுக்கு வந்த பையா ஆத்தாப்ப கூட கேக்குறா. கேக்குறாரு பையன் இந்த ஒன்னி வேணாம். நான் சொல்ற ஐடியாவை சரி. அவர் சொல்றாரு. சரிதான். என்னன்னு கேட்டேன். இந்த கடைக்காரனுக்கு நீ கொஞ்ச நாள் பதில் சொல்றதுக்குள்ள அவன் வந்துட்டான் கடைக்காரன். சரி எப்பா நீயே சாட்சி நீயே சொல்லிக்கண்ணா. எப்பப்பா ஒரு 8 மாதம் பொறு வட்டி மூலமா நான் உனக்கு கொடுக்க சொல்றேன். சரிதான். ஆனா வந்து பார்த்தா ஒரு 3 பேர் அந்த மாட்டை எவ்வளவு கேட்டான்? எவ்வளவு? 2500 ரூபாய் கேட்டான். அந்த மாட்டை 40,000 ரூபாய் கடங்குது. 5 லிட்டர் பால் இருக்கும். என்னடா இது? 5 லிட்டர் இருக்கும் ஒரு வேலைக்கு. 3 வேலை கறக்குதா 2 வேலை கறக்குதா? 2 வேலை. அந்த 5 லிட்டர் கறக்குற மாட்டை 2500 ரூபாய்க்கு ஆகுறான். தகுமா? எப்படியாது? நம்ம 6 மாதிரி கொலையில சேர்த்து ஓடியாது கொடுக்காதா? 8 மாசம் சொல்லு. ஆமா அப்படின்ட்டா. சரி உன் பேசி நம்பி இவ்வளவு நாள் பொறுத்துட்டான். ஆமா 8 மாசம் உனக்காக பொறுத்துக்கிறேன். ஆனா குடுக்கல எப்படியா பையன் மரியாதை கேட்டு போட உங்க மாத்தாடி குடுக்கணும் அப்படின்ட்ட மாதிரியா? சரி ஒத்துக்கிறேன். அவன் சொன்ன ஐடியா என்ன? ஏய் இதே ஜுரம் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு மாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போய் மாட்டுக்கு செனை விடு. நீ 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 8 மாசம் எப்படி இருக்க மாடு? செனை மேல விடுறான். நம்ம
நேரா ஓட்டின்னு போனேன். ஆ, ஓட்டி போய் டாக்டர் போய் நிறுத்தினேன். சரி. என்ன பண்ணாரு? நாளைக்கு சனி ஒண்ணு சாருன்னு ஆ, நேரா வந்தான். ஆ, டீ போட்டா நின்னு போச்சு. சரி. 8 மாசம் 9 மாசம்ல சும்மா தொழு நாய் போய் மடி விட்டு போய் நல்லா கனமா இருக்குது. மாடு பெருத்து போச்சு. ஆ, ஆ, வந்தா ஓட்டின்னு போனா நேரா சந்திக்கு. ஆ, நிறுத்தினவன 65,000 போட்டான். பெத்து போய் நிறுத்துற வண்டியா? நம்ம எலும்பு 65,000 ரூபாய். ஆ, அதான் தர்மபுரி இருக்கிறாங்களா, ஆமா. அவங்களுக்கு 5,000 போச்சு. தர்பரா. புண்ணியவானுங்களுக்கு டவல் போட்டு பில்லு அட்டு போட்டு மேய்ச்சி கணக்கு ஆமா. அவனுக்கு 5,000 போயிடுச்சுனா சரி. 60,000 எண்ணின்னு வரேன் கையில. ஆ, வந்த உடனே என் சகல் பாட்டி மச்சான் வந்துட்டாரு. ஆ, 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 நானும் போயிட்டேன். ஆ, என்ன பாட்டி 60,000 மாமா. சரி. முதல்ல எவ்வளவு கேட்டாங்க? நான் 2,500. 2,500. ஆ, மொத்தத்தை எடுத்து வச்சுக்கினேன். ஆ. 40,000 எண்ணின்னு போனா வேலையை கொடுத்துட்டேன். சரி, முடிஞ்சு போச்சு. காடு தகுத்து ஓசிட்டேன். முடிஞ்சு போச்சு. எங்க வீட்டை பண்ணுங்க மொத்தம் 9 பேர். 9ஆ? ஆலியா ஓ, ஆளு 9ஆ? ஆ, 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 ஆ. ஆனா எங்களுக்கு 8 பேர் கல்யாணம் ஆகி போச்சு. 8 பேருக்கு ஆகி போச்சு. இந்த 9க்கு ஆவல. இல்ல இல்ல 9ஆவதா இருக்கிறவங்களுக்கு ஆவல. ஏம்மா, 8 பேருக்கு ஆகி போச்சுப்பா. 9ஆவதுக்கு ஆவணும்ல. அப்ப என்ன சொல்றீங்கன்னா 9ஆவது ஆளு ஆளு ஜாலிமண்ணால 3 பொண்டாட்டி எனக்கு வச்சிருக்கலாமா? என்ன எங்க பெரிய அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பெரிய அக்காக்கு? ஆ, என்ன காரணம்? வருவானுங்க ஆ, பாக்குறான் கம்முன்னு போயிடறான். ஒரு நாள் கூட என்கிட்ட காட்டலையா? அது வெளியில தானே தெரியும். அதான் உள்ள இருக்குதா. ஐயா, வந்து பாத்துட்டு நடுவுட்டு வரைக்கும் போடணும் ஒரு நாள். அப்ப கூட பாரு. பாயா நீ வாண்டா 7 வேலைக்கு போயிருந்தது. அப்படியா? அப்படியே விடு. ஆ, பெரிய அக்கா கல்யாணம் ஆகல. ஆ, வருவான் ஆ. பாப்பான் போயிடுவான். வருவான் அப்படியே போச்சு. ஆ. நான் சின்ன மேல குஞ்சு நெய்க்கின்னு ஏய், குந்திக்கு நீ யோசனை பண்ற. யோசனை பண்றேன். ஆ, என் மாடு ஆனா என்ன பண்ணா ஆ. எங்க அக்கா கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். வேட வேடன்னு. இடவான்னு இருக்கும், வெறும் எலும்பு தான் இருக்கு எங்க அக்கா. ஆ, ஒல்லியா இருக்கும். ஆ, நான் ஐடியா என்ன பண்ணேன், ஆ. நம்ம மாடு ஒல்லியா தானே இருந்தது. அதானே. அதை டீப்பு போட்டு சேனா தல்தல்னாச்சு. தலத்தல் ஆச்சு வாங்கி முட்டானே. நம்ம அக்காளுக்கு ஒரு டீப் போட்டு சேனா எவனோ வந்து கட்டி முடுவான் ஆமா. அப்படின்னு எங்க அக்கால எடுத்துக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போனேன். ஆ, சாப்பிட்டு உட்காந்து ஆ. சார் என்ன எங்க அக்காளுக்கு சேனை விடு சார். சொல்லிட்டா. ஆ, அவர் சும்மா வரல, ஆ. கையோட தடி எடுத்துவாரு. ஏன்டா பொறம்போக்கு மாட்டுக்கு தான் டீ பூச்சான விடுறா, உங்க அக்காலிட்ட அந்த சேனை விடுனா உன் மாமன் இருப்பான், உன் கொண்டா ஊத்தா இருப்பான், ஆ. ஊத்தார பசங்க எவ்வளவு பேர் கிடக்குறாங்க. அதானே. போய் சொல்ற என் பசங்க பேர் கூட சொல்லிருப்பாரு. பூம்பரியா ஆ. சொல்லலையே. சொல்லல. அவர்தான் என்ன ஆபீஸ் பண்ணி தெரியுமா? ஆ, அதே மாதிரி உட்காந்து ஊட்டு விட்டு கூத்துவாங்க. இன்னும் ஆவல. இல்ல சரி, காலையில கும்பலா போய் பார்க்கலாமே குழந்தைய. என்ன பண்ண ஒரே ஒரு தான் பாக்கி. என்ன? ஆறு முகம் தான் தெரியுமா கும்பிடணும். அதுதான் கட்டப்படுற தலைமையில. வா.